ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1949வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அந்த பெரிய திருமொழியிலே இன்று 1000வது பாசுரம். 10 திருமொழியினுடைய 6வது பாசுரம், பெரிய திருமொழியின் 1000வது பாசுரம். பெரிய திருமொழியிலே 1084 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இனி ஒரு 11ஆம் பத்திலே 84 பாசுரங்கள் மட்டுமே. அதனாலே 80 பாசுரங்கள் மட்டுமே. இந்த 10ஆம் திருமொழி நிறைவாகும் போது 1004 பாசுரங்கள் நிறைவு செய்திருப்போம். இன்றைக்கு 1000வது பாசுரம், அதாவது 10ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம். பரகால நாயகி கிளியை பார்த்து சென்ற பாசுரத்திலே, பச்சை கிளியே, வடது திருவேங்கடமலையில் நிலையாக நின்றிருக்கும் எம்பெருமான் என்னிடம் வரும்படியாக நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், பைங்கிளியே சொல்லாய் என்று கேட்டுக்கொண்டான். சொல்லாய் என்று சொல்லியும் கூட கண்ணன் நாமமே குளறிக் கொன்றீர் என்ற திருவாய்மொழி பாசுரத்தை நினைக்கும் இந்த நிலையிலே நம்மால் ஒன்றும் பேச முடியாது என்று கிளி பேசாமல் இருந்தது. அந்த சமயத்திலே கோழி கூவும் அல்லவா, காலம் அறிவிப்பது அது. அதனால அது கோழி கண்ணன் வருகையை குறிப்பது போல கூ என்று கூவிற்று. அப்படி கூ என்று கூவ நாயகி திடுக்கிட்டு எழுந்து தோழி அருகே வந்து, இனி கண்ணன் வந்தால் கோழி கூ என்னுமே, மேல் வரும் பிரிவுக்கு என்ன செய்வேன்? இப்போ கூ என்று கூவி விட்டது, கண்ணன் வந்து விடுவான், அடுத்த 1 மணி நேரத்துல மறுபடியும் கூவுமே, காலம் அறிவிக்குமே, அப்போது கண்ணன் பிரிந்து விடுவானே, மேல் வரும் பிரிவுக்கு இன்னும் வரவே இல்லை. அவன் வந்து இவளுடன் கலந்து பிரிவிப்பதற்கு இப்பவே கவலைப்படுகிறாள். மேல் வரும் பிரிவுக்கு என் செய்கேன் என்று வருந்துகிறாள் பரகால நாயகி. கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கோழி கூ என்னுமால் என்ற பாடல்தான் இன்றைய பாடல். கோழி கூ என்னுமால், தோழியே, என் அருமை தோழியே, பாங்கியே, கோழி கூ என்னுமால், கண்ணனுடைய வரவினை குறிப்பிடும் கோழி கூவுகிறது. கண்ணன் வருவதை அறிவிப்பதற்காக அது கூவுகிறது என்று இவள் தன்னுடைய எண்ணத்தை ஏற்றி சொல்கிறாள். கண்ணனுடைய வரவினை குறிப்பிடும் கோழி கூவுகின்றது. ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கடல் வண்ணன் கரிய கண்ணன் வருவதற்குரிய காலம் வந்துவிட்டது, கோழி கூ என்னுமால், அவன் வந்த சிறிது நேரத்திலே அவன் பிரிவை குறிப்பிடும் கோழி கூவிவிடுமே, நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன செய்வது என்று புலப்படவில்லையே. இதுதான் பதவுரை. மொத்தமாக பொழிப்புரை பார்த்தால், கூ என்றால் கூவுதல் என்று பொருள். கோழி கூ என்னுமால், தோழியே, என்னுடைய வரவினை குறிப்பிடும் கோழி கூவுகின்றது. ஆழிவண்ணன் ஆகிய கண்ணன் வருவதற்குரிய காலம் அணுகிவிட்டது. அவன் வந்த சிறிது நேரத்தில் அவன் பிரிவை குறிப்பிடும் கோழி கூவிடுமே, எனக்கு என்ன செய்வது என்று புலப்படவில்லையே. கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கோழி கூ என்னுமால் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. கோழி கூ என்னுமால், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று, கோழி கூ என்னுமால், தோழி நான் என் செய்கேன் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். கண்ணபிரான் முதலில் சாமந்தோறும் கூவக்கூடிய கோழி, சாமக்கோழி முதலில் கூவும் போது தான் குறித்த பெண்ணுடன் கலவி செய்வதற்காக சென்று மீண்டும் அந்த கோழி அடுத்து கூவியவுடனே அவனை விட்டு சென்று விடுவான், அவளை விட்டு பிரிந்து விடுவான் என்பது ஒரு நியதி. இந்த நியதியை அறிந்த பரகால நாயகி தன் தோழியை நோக்கி, கோழி கூ என்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று என்று சொன்னாள். கோழியானது கூ என்று கூவுவதால் கடல் வண்ணனான கண்ணபிரான் என்னோடு கலவி செய்வ வரும் நேரமாயிற்று என்று மகிழ்ந்து சொன்னாள் முதலிலே.
அடுத்து வருவது சோகம். நம்மாழ்வார் சொல்வார் திருவிருத்தத்திலே, பல பல ஊழிகள் ஆயிடும் அன்றி ஓர் நாளிகை பல பல கூறிட்டு கூறு ஆயிடும் என்று சொல்வார். அதாவது காத்திருக்கும் நேரம், ஒரு காதலன் காதலிக்காகவோ காதலி காதலனுக்காகவோ காத்திருக்கும் நேரம் அநேக கல்பங்களாக ஊழிகளாகவும், கலந்திருக்கும் நேரம் நொடிகளாகவும் மிக குறைந்த காலமாக தெரிவது இயல்பு. ஆதலாலே அந்த அளவிலே இவள் கிருஷ்ணனுடன் கூடல் நிகழ்ந்த காலம் மிக கூடல் செய்வதற்கு இருக்கிற காலம் மிக குறைவாக தோன்றியதால் வருந்தி தோழி நான் என் செய்கேன் கோழி கூயண்ணுமால் என்று சொல்லுவாள். ஐயோ தோழி நான் என்ன செய்வேன், மறுபடியும் கோழி கூவ போகிறதே, கோழி கூவினால் கண்ணன் ஓடி போய் விடுவானே என்று வருந்தி கூறியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாட்டிற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே கொண்டு சொல்லுவார். அவருடைய வார்த்தைகள் அப்படியே, கிருஷ்ணன் கோழியை மடியிலே இட்டுக்கொண்டு வரும் போலே காணும் என்று பட்டர் அருளி செய்தார் என்று பிரசித்தமாயிற்றே. கிருஷ்ணன் தான் விரும்பிய பெண்ணை பார்க்க போகும்போது மடியிலேயே கோழியை கட்டி கொண்டு போனான் போல இருக்கிறது. முதல்ல கூவும், அப்போது செல்வான், மறுபடியும் அதே கோழிதான் கூவும் என்று கூவுவதற்காக எடுத்து செல்வான் போல் இருக்கிறது என்று பட்டர் அதிசயமாக சொன்னாராம் என்ற சீர்சக்தி மிகவும் பிரசித்தமானது, குறிக்கொள்ளத்தக்கது. குடிக்கலக்கும் சமயத்தை, அதாவது சம்ஸ்லேஷ சமயத்தை உணர்த்துகின்ற கோழி. அது கூவினால் சம்ஸ்லேஷம் நடக்கப் போகிறது, இவன் கண்ணன் போகப் போகிறான் என்று. அடுத்து பிரிகின்ற சமயத்தை, விஸ்லேஷ சமயத்தை உணர்த்துகின்ற கோழி. ரெண்டும் இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதுனால ரெண்டும் ஒரே கோழியாக இருக்கக்கூடும் என்று பட்டர் நயமாக அருளி செய்திருக்கிறார் என்று அதற்கு பொருள். இந்த பாட்டிலே வரக்கூடிய கோழி கூவென்னுமால் 2 தடவை வருது இல்லையா? ஆல் என்பது மகிழ்ச்சியும் வருத்தமும் சொன்ன நின்ற இடைச்சொல். ஆல் என்பது இடைச்சொல். ஆனால் அதற்கு ஒரே பொருள் இல்லை, 2 பொருள் இருக்கிறது. முதல் அடியிலே மகிழ்ச்சி, ஈற்றடியிலே துயரம். அடுத்து இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கோழி கூயென்னுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழி வண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூயென்னுமால். தோழி என்று தன்னை ஒத்த தன்னை போன்ற துயரமுடையவளாய் தன் துயரை அவள் துயராக கருதி தனக்காக வருந்தும் உயிர் தோழியை விழித்து தோழி கூயென்னுமால் ஆழிவண்ணன் வரும் பொழுதாயிற்று கோழி கூயென்னுமால் நான் என் செய்கேன் என்கிறாள் பரகால நாயகி. இதற்கு பொருளாக நஞ்சியர் அருளி செய்ததாக நம்பிள்ளை அருளி செய்தது. கண்ணன் முதல் கோழி கூவும் போது வருவான், அடுத்த கோழி கூவும் போது பிரிந்து போய்விடுவான். அவன் வரவை குறிப்பிடும் கோழி கூவுகின்றது. இப்போது பிரிவு துயரை பொறுத்து கொள்ள முடியாதபடியான கடல் போன்ற களைப்பை போக்கும் வடிவினையுடைய கண்ணன் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. மீண்டும் கோழி கூவியவுடன் அவன் என்னை விட்டுவிட்டு புறப்பட்டு போய்விடுவான். இவற்றுக்கிடையே அவனோடு ஆரத்துய்க்கும் கலவிக்கு நேரமில்லையே, நான் என் செய்கேன் என்கிறாள் என்பது அது நஞ்சியர் அருளி செய்த உரை. கண்ணன் வரும்போது கோழியை மடியில் கட்டி கொண்டு வருவான் என்று பட்டர் அருளி செய்தது பிரசித்தம் அல்லவா? இதைத்தான் முதலிலேயே குறிப்பிட்டோம். கண்ணன் பசு மேய்த்து வந்தவுடன் குளித்து தன்னை அணி செய்து கொண்டு உறங்குவதற்கு ஒரு ஜாமம் எடுத்துக்கொள்வான். அதற்கு பிறகு பெண்கள் இருந்த இடம் தேடி வர ஒரு ஜாமம், ஒருவரும் அறியாதபடி மீண்டும் போய் பசுக்களை சிறுவீடு மேய்க்க ஒரு ஜாமம். ஆக இரவின் 3 ஜாமங்களும் இப்படியாக கழியுமாம். நடுச்சாமத்தில் கோழி கூவும். கோழி கூவிற்று கண்ணன் வந்தான் என்று உகந்திருக்கும் நேரத்திலே உடனே கோழி கூவுகிறபடியால் ஒரு ஜாம நேரமும் அரைக்கணம் போல கழிந்து விட்டபடியாலே துயரமாகிவிடும். எனவே கண்ணன் வருகையால் மகிழ்ச்சி கொஞ்சம் ஏற்பட்டாலும் துயரமே மிகுந்து நிற்கும் என்று பரகால நாயகி கூறுகிறாள். தோழியிடம் பார்த்து சொல்லுகிறாள், நான் என் செய்வேன் கோழி கூவென்னுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூயென்னுமால். கோழி கூயென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூயென்னுமால் நான் என் செய்கேன்.
கோழி கூயென்று விட்டது, கோழி கூவி விட்டது, அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஐயோ, அடுத்து உடனே கோழி மறுபடியும் கூவி விடுமே, இவன் பிரிந்து சென்று விடுவானே, பிரிவை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். கோழி கூவென்னுமால், கோழி கூவென்னுமால் ஆழி வண்ணர் தோழி நான் என் செய்கேன், ஆழி வண்ணர் வரும்பொழுதாயிற்று கோழி கூ எண்ணுமால் என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். ஆழிவண்ணர் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.